உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ராமநாதபுரம் பால்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துச்சாமி. இவரது மனைவி தமிழ்ச்செல்வி. இவருக்கு மூக்கில் பிரச்சனை ஏற்பட்டதால் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு சென்றுள்ளார். அங்குள்ள மருத்துவர்கள் பிரச்சனைக்கான காரணத்தை கண்டறிய ஸ்கேன் செய்து பார்த்தனர். அதில் மூக்கின் தண்டுவடத்தில் சிறிய பிரச்சனை இருப்பதாக மருத்துவர்கள் கூறினர். மேலும் அதனை அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்து விடலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் தமிழ்ச்செல்வி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவருக்கு மூக்கில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரது நிலைமை மோசமடைந்துள்ளது. தற்போது வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே மருத்துவர்கள் அளித்த தவறான சிகிச்சையாலேயே தமிழ்ச்செல்வியின் நிலைமை மோசமானதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்ச்செல்வியின் உறவினர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். உயர் அதிகாரிகள் தலையிட்டு அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் உடன்பாடு எட்டப்படாததால் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து வேனில் ஏற்றினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே அறுவை சிகிச்சைக்கு முன்பு அனைத்தும் நார்மலாக இருந்ததாக கூறிய மருத்துவர்கள் தற்போது வேறு விதமாக பேசுவதாக தமிழ்ச்செல்வியின் சகோதரர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழ்ச்செல்விக்கு ஏற்கனவே சுவாச பிரச்சனை இருந்ததாகவும் அதனால் தான் நிலைமை மோசமானதாகவும் மருத்துவர்கள் அலட்சியமாக கூறுவதாக தெரிவித்தார். இதனிடையே தமிழ்ச்செல்வி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் அதை மூடி மறைப்பதற்காக உயிருடன் இருப்பது போன்று மருத்துவர்கள் நாடகமாடுவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தார் குற்றம் சாட்டுகின்றனர். ஆகையால் காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி தமிழ்ச்செல்விக்கு என்ன ஆனது என்பதை தெளிவுபடுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மருத்துவமனையில் நடக்கும் ரமணா பட மருத்துவ நாடகம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மங்களேஸ்வரனா, அதாவது தமிழ்ச்செல்வி இருக்காங்களா, அவங்களோட தம்பி. அவங்களுக்கு 2 குழந்தை, 10 வயசு, ஒரு குழந்தைக்கு 13 வயசு. அவங்க குழந்தைக்கு அது என்னன்னா மூச்சு திணறல் இருந்துச்சு. அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்து என்ன, நான் அக்காவும் தங்கச்சியும் கூட்டு வந்து என்ன சொன்னாங்க, சரி சார் இது மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சர்ஜரி பண்ணா சரியாயிடுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரி ஓகே சார்னு சொல்லும் போது அவங்க ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. ரிப்போர்ட் எடுக்கும்போது ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும்போது என்னன்னா அவங்க வந்து சர்ஜரி பண்ணவே கூடாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மறுபடியும் சர்ஜரி என்னன்னா மறுபடியும் எக்கோ போட்டப்போ செகண்ட்ல நார்மலா இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா இருந்தப்போ அவர் ஒப்பீனியன் வந்து டாக்டர் என்ன மயக்க டாக்டர் வந்து ஒப்பீனியன் கொடுத்ததுனால நாங்க பண்ணோம்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ மறுபடியும் மாத்தி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே இருதய பிரச்சனை இருந்திருக்கு, அதனால இப்படி வரும்னு சொல்லி சொல்றாங்க. நேத்து என்ன சொன்னாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. கேட்டா நார்மலா கடவுளை வேண்டிக்கங்க, நாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சிகிச்சையில தப்பான சிகிச்சை நடந்ததால எங்க அக்காவுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நார்மலா இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன லைட்டா இது அப்பப்போ திணறல் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பிரச்சனையை தவிர மற்ற இருதய பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க. கேட்டா கல்லீரல் பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க, நுரையீரல் பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்பப்போ ஒன்னொன்னு உண்டாருக்கா, அது முதல்ல ரிப்போர்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குல்ல, அதையும் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ காலையில கேட்டப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு சின்னதா ஒரு கண்ணுக்கு தெரியாம மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, இருதய பிரச்சனை, அதை நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரியாம பண்ணிட்டோம் இப்ப சொல்றாங்க. ஏன் அதை 3 நாள் 4 நாள் வச்சிருக்கும் போது ஏன் அதை சொல்ல காரணம் சொல்லி இருக்கலாமே, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்ததுனால நாங்க பண்ணிருக்கவே கூடாது, பண்ணதுனால பண்ணிவிட்டு மறுபடியும் அப்ப அவங்க பண்ணாங்க. கேட்ட பேஷண்ட் மேல சொல்றாங்க. அம்மா கிட்ட சொல்லும் போது எந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லை, உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நார்மலா இருக்கு, சர்ஜரி பண்ண, அதாவது அவங்களுக்கு இது உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு எதுவுமே தெரியல. என் அக்கா கேட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதாவது நல்லபடியா ஆகலாம், அப்படியும் ஆகலாம் இப்படியும் ஆகலாம்னு சொல்றோம். அப்ப சர்ஜரி அது எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பண்ணி பிரயோஜனம்
ஒண்ணு என்னால காப்பாற்ற முடியாதுமா, நீ வெளியில போய் கொண்டு போய் பாரு அப்படின்னு சொல்லலாம்ல. 3 நாளா 4 நாளா ஏன் ஐசியூ வார்டுல வச்சுக்கிட்டு அப்பப்ப வர்றாங்க, 4 பேர் பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. கேட்டோம்னா ஒரு பேஷண்ட் அட்டெண்டர் கூட்டு போய் இங்க வச்சு, சார் உங்களுக்கு தங்கச்சி உங்க அக்காக்கு இப்படி பிரச்சனை இருக்கு பாருங்க சார், இப்போ வந்து நார்மலா கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எதுவுமே இல்ல. எனக்கு என் அக்கா திரும்ப கொடுக்கணும், என் உசுரோட இருக்காங்களே இல்லையா எனக்கு பதில் சொல்லணும். அவங்க எதுவுமே என் பேரு மங்களேஸ்வரன், பேஷண்ட் பேரு தமிழ்ச்செல்வி, கணவர் பேரு முனிசாமி, பால்கரை, வயசு 35 ஆகும். 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒண்ணு ஒரு பையன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.